கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு உன்னதங்களிலே உட்கார செய்த தேவன். இன்றைய தியான வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். தியானம். சின்ன வயதிலிருந்து பல கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து வந்த விசுவாசியானவன் ஒழுங்காக தன் பாடங்களை படித்து திறமை சித்தியுடன் பட்டம் பெற்றுக் கொண்டான். அவன் செய்து வந்த உத்தியோகத்திலும் அவனுக்கு பதவி உயர்வுகள் கிடைத்ததனால் சர்வதேச வர்த்தக கருத்தரங்குகளில் பங்கேற்பதற்காக அழைப்பிதழை பெற்றுக் கொண்டான். அந்த கருத்தரங்கிலே உலக பிரசித்தி பெற்ற கல்விமான்களும் வர்த்தகர்களும் ஐஸ்வர்யவான்களும் விளையாட்டுத்துறை மற்றும் சினிமா நட்சத்திரங்களும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்தார்கள். அவர்களோடு உட்காரவும் அவர்களோடு சம்பாஷிக்கவும் தனக்கு அரும்பெரும் சந்தர்ப்பம் கிடைத்தது என்று தன் வாழ்விலே ஏற்பட்ட உயர்வை குறித்து தனக்குள்ளே பெருமை பாராட்டி வந்தான். சில ஆண்டுகள் சென்ற பின்பு தேவனாகிய கர்த்தர் தனக்கு ஏற்கனவே கொடுத்திருந்த மேன்மையை உணராதிருந்ததை இட்டு மனம் வருந்தினான். அது என்னவெனில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வேதத்தின் சத்திய வார்த்தைகளின்படி திக்கற்றவனாய் வறுமையில் உழன்ற நாட்களிலே தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே உலகத்தின் போக்கிலிருந்து விடுவித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்திருக்க, நான் மறுபடியும் உலகத்தாரோடு உயர்ந்த ஸ்தானங்களிலே உட்காருவதை என் வாழ்வின் வளர்ச்சியின் அதிமேன்மையாக கருதியதை தன் அறியாமை என்று உணர்ந்து கொண்டான். பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட அதிமேன்மையான இரட்சிப்பை நீங்கள் உயர்த்துங்கள். ஜெபம் செய்வோம். நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே, இந்த உலகத்தின் அறிவினால் உண்டாகும் வஞ்சகமான வலைக்குள் நான் சிக்கி விடாதபடிக்கு உம்மை அறிகிற அறிவில் வளர கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை.